நமஸ்காரம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தத்மை ஸ்ரீ குருவே நமகா. நாளைக்கு ஆவணி மாசம் முதல் வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் ரொம்ப சிறப்பா நிறைய பேர் எடுத்து பண்றா. இது ஃபர்ஸ்ட் இது குறிப்பிட்டவா வழக்கமானவா அவா தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு கட்டாயத்துல இருந்தா, இப்போ கலியுகம் முத்தி நிறைய நிறைய பேருக்கு தெய்வ பக்தி நிறைய ஆயிடுச்சு. ஸோ அதனால எல்லாருமே எல்லா இனத்தவருமே வரலட்சுமி விரதம் எடுத்து பண்றா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யூடியூப் பார்க்கறச்சு ஒவ்வொரு ஆத்துலயும் அவ அம்மனை வர அழைக்கிறது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. எங்களுக்கு இந்த வருஷம் பண்டிகை இல்லை. நான் இன்னொருத்தர் ஆத்துக்கு எங்க தெரிஞ்ச வாத்துக்கு போய் நாளைக்கு கயிறு கட்டிக்க போறோம். எனக்கு டைம் இருந்தா அவ வீட்டு பூஜையை ஸ்கிப் எடுத்து உங்களுக்கு நான் வீடியோ சென்ட் பண்றேன். ஆக்சுவலா இன்னைக்கு நான் வியாழக்கிழமை எனக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுனால 6 to 7 மணிக்குள்ள அம்மனை வாசல்ல வச்சு அழைச்சிட்டு நினைக்கிறேன். வீடு வாசல் சுத்தம் பண்ணி அம்மனை வாசல் இருந்து அழைக்கிறவா இன்னைக்கு அழைக்கலாம், இல்ல நாளைக்கு அழைக்கிறவா நாளைக்கு காலம்புரை அழைக்கலாம். ஆனா வீடு வாசல் சுத்தம் பண்ணி கிச்சன் சுத்தம் பண்ணி கேஸ் தொடச்சி எல்லாமே இன்னைக்கு ராத்திரி பண்ணி முடிச்சிடணும். வீடே சுத்த பத்தமா இருக்கணும். நாளைக்கு காலையில வாசல்னா வீட்டு வாசப்படியை தாண்டி அம்மனை வைக்க கூடாது. வீட்டு வாசப்படிக்கு முன்பக்கம் ஒரு இடத்துல இழக்கோலம் போட்டு அங்க மணப்பலகையை போட்டு அந்த மனையில மஞ்சளை தேய்ச்சி மனையை சுத்தி குங்குமம் போட்டு வச்சுட்டு மனையில ஒரு கோலத்தை பச்சரிசி மாலை கோலம் போட்டு 2 சின்ன குத்து விளக்கு 2 ஏத்தி அப்புறம் 2 வெத்தலை பாக்கு பழம் இதெல்லாம் நெய்வேத்தியத்துக்கு வச்சு பாக்கு பழம்லாம் நெய்வேத்தியம் வச்சு அம்மனுக்கு பன்னீர் தெளிச்சு தாம்பூலம் வச்சு அம்மனை லக்ஷ்மி வாரா என் இல்லமே தமிழ்ல, தெலுங்குல லக்ஷ்மி ராவே மா இன்டிக்கு. இதை நீங்க யூடியூப்ல போட்டாலும் தமிழ்லயும் தெலுங்குலயும் இந்த பாட்டு கண்டிப்பா வரும். இப்போ நீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பண்றீங்க, இல்ல பொண்ணு பெருசா இருக்கு, உங்களுக்கு எல்லா இதுவும் தெரியும். ஃபர்ஸ்ட் பண்றவாளுக்கு சொல்றேன் நானு, உங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபே அம்பால ஆரத்தி தூப தீபார்த்தனை நெய்வேத்தியம் பண்ணிட்டு ஆரத்தி எடுத்து பன்னீர் தெளிச்சு ஆரத்தி எடுத்து அங்கேயே நலங்கள்லாம் வச்சு அம்பால லக்ஷ்மி வாராயன் இல்லமே நைஷன் நீங்க எந்த இடத்துல அம்மனை வைக்க மண்டபம் செட் பண்ணிருக்கீங்களோ அந்த இடத்துக்கு ஐஷன் வரணும். அதுக்குள்ள அங்க அம்மன் அலங்காரம் பண்றதுக்கு முன்னாடி 2 வாழை மரம் கட்டி மண்டபத்துல ஒரு மணப்பலகையை போட்டு மணப்பலகை மேல சின்ன வாழை இலைய போட்டு அந்த வாழை இலை மனம் வடக்கு பக்கம் நோக்கி இருக்கணும். அதுல நீங்க பண்ணுங்களேன். நான் இது நான் ஒரு முறை டெஸ்டே பண்ணி பார்த்தேன். 1 டம்ளர் அரிசி நீங்க கொட்டி அம்பால ஏலை பண்ணீங்கன்னா அது நீங்க பண்ணி முடிக்க கலந்து பாருங்க, ஒரு பிடியாச்சும் ஜாஸ்தி இருக்கும் கண்டிப்பா. அது எப்படிலாம் தெரியாது, ஒரு மேஜிக்.